Hello, good morning, sir. Morning, ma'am. Is it Mr. Prasad? Prasad தான் பேசுறேன். சார் நான் சாதனா யூபிஎம் ஸ்டூடெண்ட் பேசுகிறேன். சொல்லுமா. சார் நாங்கள் அன்னாசி பழத்தை ஆராய்ச்சி பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு உங்கள் லேப்பை யூஸ் பண்ணணும். பெர்மிஷன் கிடைக்குமா சார்? நாங்கள் இன்னும் ஸ்டூடெண்ட் சார். சாரிம்மா, இப்பெல்லாம் லேப் விஷயங்களை என் மகன் கார்த்திக் தான் கவனிச்சுக்கிட்டு வர்றாரு. ஒன்று செய்யலாமே, நான் அவரோட ஃபோன் நம்பர் தர்றேன், நீங்கள் அவரோட நேரடியாக பேசுங்களேன். ஓகே சார், நீங்கள் அவர் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் நோட் பண்ணிக்குவேன். கொஞ்சம் இருங்க சார். சரி, எடுத்துக்கிறீங்களா? சொல்லுங்கள் சார். 03 778 56 543. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். சரிம்மா. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மே ஐ நோ on the line? சார் நான் சாதனா பேசுகிறேன், யூபிஎம் ஸ்டூடெண்ட். அன்னாசி பழம் ஆராய்ச்சி பண்ணுற விஷயமா லேப்பை யூஸ் பண்ணுறதுக்கு மிஸ்டர் பிரசாத் கிட்ட பேசியிருந்தேன். அவர் தான் உங்கள் நம்பரை கொடுத்து உங்கள்கிட்ட பேச சொன்னார். எப்போ உங்களை பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களை பார்ப்பேன். ஒரு நிமிஷம் இருங்க. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு மேலே நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஏன் ரத்னா, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ராத்திரி பகலா சம்பாரிச்சு சேர்த்து வச்ச சொத்து அந்த வீடு, அதை அடமானம் வச்சு கொடுத்துட்டு நாளைக்கு பிரச்சனை என்னன்னு என்ன செய்ய போற? என் பையனோட முன்னேற்றத்துக்காக அந்த வீட்டை அடமானம் வைக்கிறது தப்பு இல்லைன்னு எனக்கு படுது. நானும் அப்படி நினைச்சு தான் என் பிள்ளைகளுக்கு செஞ்சேன். கிடைச்ச என் கதியை பார்த்தே இல்லை. உன் கண்ணு முன்னே நான் ஒரு உதாரணமாகவே இருக்கிறேன். என்ன பார்த்துமா நீ மனசை மாற்றிக்கிறல? வேலாயுதம், தென்னங்கண்ணை நடுறவன் அந்த தென்னங்கன்று ஒரு நாளைக்கு பெருசாகி மரமாகி இளநீர் கொடுக்குங்கிற நம்பிக்கையில தான் அதை நட்டு வைக்கிறான். அந்த மரம் இளநீர் கொடுக்கும்போது நட்டம் உயிரோடலாம் வச்சுக்கோ, அது மற்றவங்களுக்கு பயன்படுத்துது இல்லையா? அது மாதிரி தான் என் பிள்ளையோட வளர்ச்சி பார்க்க நான் உயிரோடு இல்லாட்டி போனாலும் அவனால் என் மற்ற பிள்ளைங்க நல்லா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்குப்பா. சரிப்பா, உன்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை உன் மகன் உடைக்காம இருந்தா சரிதான். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா. இந்த ரத்தனத்தோட பிள்ளைங்க பெத்தவங்களை கைவிட்ட பிள்ளைங்கன்னு பேர் எடுக்க மாட்டாங்க. சரி ரத்தனா, இனிமே அந்த விஷயத்தை பேச வேண்டாம்.
வீட்டு அடமானம் வச்சு மூத்தவனுக்கு பணத்தை கொடுக்குறியே, சின்னவன் ஏத்துக்கிடுவானா? சண்டைக்கார மாட்டான்? சமாளிச்சு தான் ஆகணும். இல்லா, எனக்கு 11 மணிக்கு மிஸ்டர் கார்த்திகோட அப்பாயின்மெண்ட் இருக்கு. யார் கார்த்திக்? அன்னைக்கு தான் நான் சொன்னேன். ரிசர்ச் லேப் ஓனர் மிஸ்டர் பிரசாத்தோட சன். அவர் தான் இந்த லேப் விஷயம்லாம் பார்த்துக்கிறாராம். ஓ ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்ல ஸ்டேஜோட வருவேன்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்புறம் வேலையை கரெக்டாக பேசிட்டேன். அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். சரி, மணி வச்சுக்கலாம்ல. ஏய், என்ன பார்க்குற? ஏன் அந்த மிஸ்டர் கார்த்திக் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாரோ? உனக்கு யோசனை இப்படி போகுது? நம்ம வாழ்க்கை சக்ஸஸ் ஆகணுக்காக தான் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். உன்னை கொண்டு போய் சன்ரைஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் எப்போ போக முடியும். அதனால தான் உன்னை சீக்கிரம் கிளம்ப சொல்கிறேன். ஆமாம் சாதனா, சன்ரைஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் நான் போய் யாரை பார்க்கணும்? மிஸ் சாந்தினி. சாந்தினி பேர் ஸ்வீட்டாக இருக்கு. ஆள் எப்படி அழகாக இருப்பாங்களா? அங்கே போய் பிஸ்னஸ் பற்றி மட்டும் பேசு. சைட் அடித்து கம்பெனி பேருக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. உனக்கும் தான் போனோமா, வேலையை முடிச்சோமா, ஆஃபீஸ் வந்து சேர்ந்துமானே இருக்கணும். புரியுதா? விட்டா நீ பேசிக்கிட்டே இருப்ப. சீக்கிரம் கிளம்பு. சரி, வா போகலாம். சொல்லு அமர், என்ன விஷயம்? நானும் அஸ்வினியை பார்த்து வந்ததுலன்னு விஷயம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. நம்ம பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி அந்த நேரத்தை நமக்கு தரதாக ஒத்துக்கிட்டாங்க. அப்படியா? வெரி குட். சரி, நீங்க 2 பேரும் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. நானும் சாதாரண இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் கிளம்பிட்டு இருக்கோம். உங்களை அப்புறம் மீட் பண்றேனே. சரி, அப்புறம் பார்க்கலாம். ஓகே ஓகே, பாய். சாதாரண அமரும் அஸ்வினியும் போன காரியம் சக்ஸஸ் ஆச்சு. இனி நம்ம 2 பேரும் தான். அவங்க போற காரியமும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் இல்ல? கவலைப்படாத அஸ்வினி, கூடி சீக்கிரத்துல நம்மளும் ஒரு பெரிய வியாபார காந்தமா ஆக போறோம். என்னது வியாபார காந்தமா? ஐயோ, பிசினஸ் மேக்னெட் பா, பிசினஸ் மேக்னெட். ஆமா, எதை பத்தி ஆராய்ச்சி பண்ண போறீங்க? அன்னாசி பழத்தை பற்றி சார். அதாவது 30லேருந்து 35 நாளுக்குள்ள பெருசாகிற அன்னாசி பழம். எங்கள் ஆராய்ச்சிப்படி 20லேருந்து 25 நாளுக்குள்ள ஒரு சுவையான அதிகமான இடையுள்ள அன்னாசி பழத்தை உருவாக்க முடியும். ஓ குட், நல்ல முயற்சி. அது மட்டும் இல்லாமல் இதோட சுவை மற்ற அன்னாசி பழத்தை விட வேறுபட்டு ரொம்ப ருசியாக இருக்கும். பார்க்குறதுக்கு இளம் மஞ்சள் நிறத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். சாதாரண அன்னாசி பழம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 வெள்ளிலேருந்து 2 வெள்ளி வரைக்கும் விற்கிறாங்க. இதே நாங்கள் உற்பத்தி செய்கிற பழங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு வந்தால் 10லேருந்து 12 வெள்ளி வரைக்கும் விற்கலாம். அப்படியா? கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை பற்றின ஆராய்ச்சி நாங்கள் ஏற்கனவே செஞ்சு அதில் வெற்றி அடைஞ்சிருக்கோம். அதுக்கு அரசாங்கமும் அங்கீகாரம் தந்து எங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த முயற்சி நம்ம சமுதாயத்துக்கு நல்ல பெயரையும் புகழையும் வாங்கி தரப்போகுது. நாங்கள் இந்த முயற்சியை ஆரம்பிக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததா நீங்கள் சொன்ன மாதிரி இந்நேரம் இந்த நாடே திரும்பி பார்க்குற மாதிரி நாங்கள் செஞ்சுருப்போம். ஆனால் எங்கள் கெட்ட நேரம் இன்னும் தொடக்கத்திலே இருக்கும். கவலைப்படாதீங்க சாதனா. உங்கள் 4 பேர் முயற்சியும் வெற்றி அடைய என்னால் முடிஞ்ச உதவியை நிச்சயம் நான் உங்களுக்கு செய்வேன். இப்போ என்னால் உங்களுக்கு செய்ய முடிஞ்ச உதவி என்னோட லேபை நீங்கள் ஃப்ரீயாகவே பயன்படுத்திக்கக்கூடியது தான். உண்மையாவா சார்? உங்களுடைய இந்த முயற்சி வெற்றி பெற என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். இல்ல அப்புறம் வேலைலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியாக கை ஓடிட்டு வருதுப்பா. அன்னாசி பழ செடிகளை பயிர் செய்யறதுக்குன்னு ஒரு லேபை கார்த்திக்னு ஒருத்தர் இலவசமாக தந்திருக்காருப்பா. சரி, அந்த செடிகளை பயிர் செய்யறதுக்குன்னு நிலத்தையும் பார்த்தாச்சு. பழங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி விற்பனை செய்யறதுக்கு இப்போ தான் ஒரு கம்பெனியோட வியாபாரம் பேசிட்டு வரேன். ரொம்ப அதிகமான விலை கேட்குறாங்கப்பா. கொஞ்சம் குறைக்க சொல்லி கேட்டிருக்கேன். பார்ப்போங்க. பார்த்து பாயலாம். போன தடவை மாதிரி யார்கிட்ட ஏமாந்துடாத. அப்புறம் உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா. இல்லைப்பா, இந்த தடவை அப்படிலாம் எதுவும் நடக்காதுப்பா. நாங்கள் எல்லாரும் ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கோம். அண்ணே வாங்க சாப்பிடலாம். அப்பா நீங்களும் வாங்க சாப்பிடலாம். வேணாம்மா, முதல்ல அண்ணனுக்கு எடுத்து வை, நான் அப்புறமா சாப்பிடுவேன்.
அப்பா நீங்க இப்பவே சாப்பிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் படிப்பேன்ப்பா. எக்ஸாம் கிட்ட வந்துருச்சுப்பா. இது மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு. நம்ம ஆரம்பிச்சபடி வேலையெல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா இந்த ஷிப்பிங் கம்பெனிக்காரங்க தான் வேலையை கொஞ்சம் கூட குறைக்க மாட்டேங்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. பாரு நாம ஏன் இதே கம்பெனி நம்பி இருக்கணும்? மற்ற கம்பெனி ட்ரை பண்ணி பார்க்கலாம் தானே. யார் நம்ம பட்ஜெட்க்கு ஒத்து வராங்களோ அவங்களும் ஓகே பண்ணிடலாம். இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்கு. வேற எந்த கம்பெனி எல்லாம் வெளிநாட்டுக்கு பழங்களை எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ அதுல இன்டர்நெட் மூலமா தேடி உங்ககிட்ட தரேன். அந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம அவங்கள கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு ஷிப்பிங் கம்பெனியை விட லேப் தான் முக்கியமானது. முதல்ல பயிரிடுற வேலையை ஆரம்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் இந்த வேலையில இருப்போம். சாதனா, நீ என்ன சொல்ற? நீ சொல்ற சரிதான். அப்படின்னா நான் நாளைக்கே மிஸ்டர் கார்த்திக் கால் பண்ணி சொல்லிடுறேன். முடிஞ்சா நாளைக்கே லேப் வேலையை ஆரம்பிக்கலாம். என்னப்பா மகே, இப்படியே உட்கார்ந்துருந்தா இப்படி? உனக்கு தான் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சுல, ஒரு நல்ல பொண்ணு பார்க்கட்டா? என்ன மகே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போற? எங்களுக்கும் பேர பிள்ளைங்களை கொஞ்சம் ஆசை இருக்காதா? இப்படியே யோசிச்சிருந்தா எப்படி மகே? ஒரு நல்ல வரம் வந்திருக்கு. எனக்கும் உங்க அப்பாவுக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீயும் ஒரு தடவை பார்த்து சரின்னு சொல்லிட்டா மற்ற வேலைகளாம் நம்ம பார்ப்போம். உங்க இஷ்டப்படி செய்யுமா? எனக்கு கையோ ஓடல காலம் ஓடல. இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, முதல் பொண்ணு வீட்டுக்கு போன் பண்ணி நாளைக்கு நம்மளா வரணும்னு சொல்லுங்க. சீக்கிரம் போங்க. அமைதி அமைதி, ஏன் இப்படி குதிக்கிற? இப்பவே போன் பண்றேன். மகே, ஹலோ, திரும்பவும் சோதனையா? ஐயோ கடவுளே. இல்ல, பிரச்சனை வந்து சகஜம். அதை கண்டு நம்ம தோண்டிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன தப்பு நடந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். நமக்கு மட்டும் ஏன் இப்படி அடுக்கடுக்க சோதனைகள் வருது? இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியல. நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா இல்லா? இல்லா, நீங்க இப்ப எப்படி கவலைப்பட்டா எப்படி? சாதனை பண்ணனா இதெல்லாம் சந்திச்சுதான் ஆகணும். சாதனா, நீ மிஸ்டர் கார்த்திக் கால் பண்ணு. நம்ம பிரச்சனைய அவர்கிட்ட சொல்லு. கால்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லை சார், நாங்கள் பயிர் செஞ்ச அனைத்து செடியெல்லாம் செத்து போயிடுச்சு. அதான் நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கோம். இதான் உங்க பிரச்சனையா? என்ன சார், நாங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையை சொல்கிறோம், நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. இந்த செத்து போன செடிங்களை R&Dக்கு அனுப்புனா அவங்க என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. பிரச்சனை அதோட ஓவர். என்ன மாதிரி பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையா சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அஸ்வினி, இது நமக்கு சரிப்பட்டு வரும்னு நீ நினைக்கிறியா? ஏன்பா, நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சப்ப எவ்வளவு பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. அப்பெல்லாம் இப்படி தான் யோசிச்சிங்களா? இல்லை தானே? நானும் அப்படிதான்ப்பா. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். போக போக
எல்லாம் சரியாயிடும். அஸ்வினி, இந்த ஆறுதல உனக்கு சொல்லிக்கிறியா இல்ல எங்களுக்கு சொல்றியா? அம்மா, இப்போதான் நான் அப்பா கிட்ட விளக்கமா சொன்னேன். இப்ப உங்களுக்கு திரும்ப நான் சொல்லணுமா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இதையே சொல்லிட்டு இருப்ப அஸ்வினி? ஆம்பளைங்க பரவாயில்ல, 40 வயசானாலும் கல்யாணம் பண்ணிக்காம பிசினஸ் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. பொம்பளை பிள்ளை நீ அப்படி இருக்கலாமா? ஏமா, இது நீங்க எனக்காக சொல்றீங்களா இல்ல அப்பா உங்களை 35 வயசுல தான் கல்யாணம் பண்ணாங்க அதை குத்தி காமிக்கிறீங்க? ஏய், நான் இப்போ உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். எதுக்கு தேவையில்லாம அவரே ஏவாம கிழக்குற? இந்த கதையெல்லாம் போதும். அவருக்கு நீங்க அவரை தான் ஜாலியா பேசுறீங்கன்னு நல்லாவே தெரியும். எனக்கு என்ன, நான் என் வேலையை போய் பார்க்குறேன். நீங்க அப்பாவை பாருங்க. அப்பா, என்னப்பா இது இவ்வளவு நடந்திருக்கு? சும்மா உட்காந்துருக்கீங்க? கற்பகம், என்ன என்ன உன்னை லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு மகளுக்கு முன்னால வச்சு என்ன அவமானப்படுத்துறியா? ஐயோ இல்லைங்க, அவதான் தேவையில்லாம நாம 2 பேருக்கும் வம்பு மூட்டி விட்டு போயிட்டா. பொய் சொல்லாத. நீ என்னத்தான் ஜாலியில பேசுறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இல்லைங்க. என்னப்பா இது, சின்ன பிள்ளையாட்டம் அம்மா கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு? பாவம்ப்பா, சின்ன பிள்ளை தெரியாம பேசிடுச்சுன்னு மன்னிச்சு விட்டுருங்க. அப்பா, பொழிச்சிட்டு போட்டோம் அப்படிங்கிற என்னப்பா இது? எங்களுக்கு ஆறுதல் சொல்ல நீங்களே இப்படி கலங்கினா நாங்க எங்கப்பா போவோம்? அமர், இந்த பிசினஸ்ல நேரத்தையும் பணத்தையும் வீணாக்கிறத விட்டுட்டு நீ படிச்ச படிப்புக்கு ஒரு வேலை செஞ்சா பெட்டர். இல்லப்பா, இப்பதான் ஒன்னொன்னா கைக்குடி வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். இதையத்தான் ஒரு வருஷமா சொல்றேன். ஆனா என்ன கைக்கூடி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இப்ப அமர் எடுத்து சொன்னா மட்டும் உங்களுக்கு புரிய போகுதா? படிச்ச பிள்ளைங்க அவங்களுக்கும் நல்லது கெட்டது தெரியுங்க. நல்லா தெரியும், நல்லா தெரியும். 400,000 வெள்ளி லோன் எடுத்து யாரோ தெரியாத ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு வந்து நிக்க மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஏதோ ஒரு தடவை தெரியாம ஏமாந்துட்டாங்க. சும்மா சும்மா ஏமாறுவாங்களா? அதையே திரும்ப திரும்ப சொல்லி காட்டிக்கிட்டு. அமர், இன்னும் இங்கேயே நிக்கிறேன். உள்ள போய் வேலை இருந்தா பாரு. நான் அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அவனை உள்ளுக்கு போக சொன்ன. என்னத்த பெருசா பேசிட போறீங்க? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு விட்டுங்க. இவனுக்கு கோபம் வருது. அவனுக்கு மிளகா கொடுக்காதுன்னு சொன்னேன். இப்ப இவன் மிளகா சாப்பிடுவா போல இருக்கு. முதல்ல பசற மிளகா வாங்குறத நிப்பாட்டணுப்பா. செடிகள் சீக்கிரமா செத்து போனதுக்கு என்ன காரணம் சார்? அந்த செடிகளை சீக்கிரமா வளர்ந்து செத்து போகக்கூடிய ஆக்டிவ் செல் அதுல அதிகமா இருந்ததுனால தான் வளர்ந்த வேகத்திலேயே செடியெல்லாம் செத்து போச்சான். என்னங்க அதோட R&D ரிப்போர்ட் படிச்சு பாருங்க. அப்ப அந்த செல்ஸ் ரெடியூஸ் பண்ணிட்டா செடி நல்லா வளரும்ல? நிச்சயமா, கண்டிப்பா ஆரோக்கியமா வளரும். ஆனா மிஸ்டர் கார்த்திக், நாங்க ஏற்கனவே ஆராய்ச்சி செய்யும் போது இந்த பிரச்சனையே இல்லையே. இப்ப இந்த செடிகளை பயிர் செய்யும் போது மட்டும் எப்படி இந்த பிரச்சனை வந்தது? அது அந்த செடிகளோட தன்மையை பொறுத்து இருக்கு. செடியை பயிர் செய்யும்போது அதுக்கு தர ஆக்டிவ் செல்ஸ் அதோட கேப்பபிலிட்டிக்கு ஏற்றதா இருக்கணும். அது அதிகமாயிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் பிரச்சனை வரும். சரிங்க சார், இந்த தடவை கண்டிப்பா நீங்க சொன்ன இந்த முறையை நாங்க பயன்படுத்துவோம். அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே. இனிமேல் நீங்கள் வேலைக்கு போகணும்ப்பா. ஏப்பா? அதான் நான் வேலைக்கு போகிறேங்கப்பா. அது போதும், மாதம் மாதம் கை நிறைய சம்பளம். உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் நான் காசு தரேன்ப்பா. இதுக்கு மேலே நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்.
என்னப்பா யோசிக்கிறீங்க? உதவி செய்வான்னு நம்பி எல்லாமே ஒரு பிள்ளைக்கு செஞ்சேன். ஆனா அந்த பிள்ளை எதுவுமே செய்யலையே. உதவியே செய்ய மாட்டான்னு நம்பி இந்த பிள்ளைக்கு எதுவுமே செய்யல. ஆனா இந்த பிள்ளை வந்து உதவி செய்யறான்னு அந்த பிள்ளை முன்னாலே சொல்றானே, அவன் உதவி எப்படி ஏத்துக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? டேய், நீ இந்த குடும்பத்துக்கு எதுவும் செய்வானா? ஆனா யார் மனசுக்கு புண்படுத்தாது. பா, நான் யார் மனசும் புண்படுத்தணும்னு இப்படி பேசல. உங்களுக்கு உதவி செய்யறேன்னு தான் சொன்னேன். டேய், பிள்ளைங்க கிட்ட உதவி எதிர்பார்த்து நான் எதுவும் செய்யல. நீ சம்பாரிச்சு நீ நல்லா இருந்தா எனக்கு அது போதும். என்னை பத்தி கவலைப்படாத, நான் பார்த்துக்குவேன். நான் எப்பவும் எந்த விஷயத்தையும் டக்கு டக்குன்னு பேசிடுவேன். ஆனால் இப்போ நான் பேச போகிற விஷயத்த எப்படி பேசுறதுனே தெரியல. என்ன சார் இப்படி தயங்குறீங்க? சொல்லுங்க. இல்லை, சாதனாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை விட்டால் வேற நல்ல ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையா? இல்லை, சாதனா எனக்கு பிடிச்சிருக்கு. நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அதுக்கு உங்கள் உதவி தேவைப்படுது. என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? இல்லை, சாதனா இப்போ யாரையாவது விரும்பிக்கிட்டு இருக்காங்களா? மன்னிக்கணும் மிஸ்டர் கார்த்திக், சாதனாவுக்கு ஏற்கனவே நிச்சயமாச்சு. என்ன நிச்சயம்? நீங்க என்ன சொல்றீங்களா? உண்மையாவா? உண்மைதான் சார். அதனால சாதனாவுக்கு இப்போ கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டான். அவள் அப்பா அம்மா கூட அவகிட்ட எவ்வளோ பேசி பார்த்துட்டாங்க. ஆனால் அவள் முடிவை மாற்றிக்க மாட்டேங்கிறான். இந்த நேரத்தில் நான் போய் சாதனா கிட்ட என்னோட காதலை சொல்லி அவங்க அது முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னால் அது ஏற்றுக்க முடியாதுங்களா? மிஸ்டர் கார்த்திக், எனக்கு ஒரு யோசனை தோணுது. நீங்கள் போய் சாதனா கிட்ட பேசுறதுக்கு பதிலாக ஒய்நாட் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் பேசி பாருங்களேன். நான் வேணும்னா உங்களுக்காக சாதனா கிட்ட பேசி பார்க்குறேன். ஓ, ரொம்ப நன்றிங்களா. ஓகே, நான் அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுகிறேன். நீங்கள் சாதனா கிட்ட பேசுங்க. இல்லா, எனக்கு இந்த காதலை சாதனா சம்மதிச்சா போதும். அதை விட மகிழ்ச்சியான விஷயம் இந்த உலகத்தில் எனக்கு வேற எதுவுமே இருக்காதுங்களா? கண்டிப்பாக என்னால் ஆன உதவியை நான் உங்களுக்கு செஞ்சே தீர்வேன்.